ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த எக் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு முட்டையை அவிச்சு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி கூட ஒன்றுமே இல்லை, வேறு கொத்தமல்லி ஒரு கொத்து, பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணிக்கு பதிலாக தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உண்மையிலே சட்னி சூப்பராக இருக்கும். இதை மேலே வந்து திக்காக வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். மல்லி செடி, இது கூட உங்களுக்கு பெப்பர், மிளகாய் பொடி இது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது என் குழந்தைக்குங்கிறதுனால சட்னியிலே உரப்பு இருக்குங்கிறனால சேர்க்கலை. நீங்கள் பெரியவங்களா இருந்தால் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சு ஒரு கிரேவியாக சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 மடிப்பாக வச்சு இப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். எக் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.